கேரளால இருந்து யமன் நாட்டுக்கு வேலைக்கான போன ஒரு நர்ஸுக்கு வந்துட்டு வர 16ஆம் தேதி தூக்கு தண்டனை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி தான் இந்தியா ஃபுல்லாமே பேசிட்டு இருக்காங்க. கேரளாவை பூர்வீகமா கொண்ட நிமிஷப்பிரியா அப்படின்றவங்களுக்கு வந்து 36 வயசு ஆகுது. இவங்க 2008ல அவங்களோட ஸ்டடிஸை முடிச்சுட்டு யமன் நாட்டுக்கு நர்ஸா வேலைக்கு போறாங்க. அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2011ல இவங்க கல்யாணத்துக்காக திருப்பி கேரளா வராங்க. டோமி தாமஸ் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி அவங்க யமன் நாட்டுக்கு போயிடுறாங்க. ஹஸ்பண்டும் வைஃபும் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு 2012ல ஒரு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2014ல வந்துட்டு யமன் நாட்டுல சில பிரச்சனைனால டோமி தாமஸ் அப்படின்றவரும் அவரோட குழந்தையும் வந்துட்டு கேரளாக்கு ரிட்டர்ன் வர்றாங்க. 2015ல இவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு இவங்க ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அங்க யமன் நாட்டை பொறுத்த அளவுக்கு அங்க ஒரு லோக்கல் பார்ட்னர் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற லோக்கல் பிசினஸ் மேனான தலால் அப்படின்றவரை வந்து இவங்க ஃபேக் மேரேஜ் பண்றாங்க. அவங்களோட பினான்சியல் சப்போர்ட் வச்சுட்டு இவங்க அங்க ஒரு கிளினிக்கும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 பெட் சர்வீஸ் இருக்கிற மாதிரி பெரிய ஒரு கிளினிக்கே ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்போது 2017ல இவங்க வந்து தலாக்க வந்துட்டு ஓவர் டோஸ் இன்ஸ்டேஷன் கொடுத்து கொண்டுறாங்க. கொன்னதுக்கு அப்புறம் பீஸ் பீஸா கட் பண்ணி வாட்டர் டேங்க்ல போட்டுறாங்க. இது ஜூலை மாசம் நடக்குது. ஆகஸ்ட் மாசம் இவங்க வந்துட்டு அரெஸ்டும் பண்ணப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து யமன் நாடு என்ன தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா தூக்கு தண்டனை கொடுக்குது. இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அங்கேயும் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. தூக்கு தண்டனை தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. தலாலோட ஃபேமிலி வந்துட்டு பிளட் மணி கூட வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இவங்களை தூக்கில போட்டாகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா இந்த நிமிஷப்பிரியாவோட ஃபேமிலி வந்துட்டு கேரளால இருந்துட்டு இவங்களை ரிட்டர்ன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் போராடிட்டு இருக்காங்க. வர 16ஆம் தேதி இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு யமன் நாடு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க எதுக்கு கொன்னாங்க அப்படின்னு ஒரு ரீசன் கேட்டீங்கன்னா இவங்க வந்து ஃபேக் மேரேஜா இருந்தாலும் செக்ஷுவலா ரொம்ப அபியூஸ் பண்ணப்படுறாங்க. அதுவும் இல்லாம இவங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் அவர் புடுங்கி வச்சிருக்காரு, எங்கேயுமே போக விட்டுறது இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கொன்ன அப்படின்ற ஒரு வாக்குவாதத்தை இவங்க எடுத்து வைக்கிறாங்க. இந்த கேஸை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.